இது கும்பகரை அருவி ஃபால்ஸோட ஏரியா. இங்கே ஆக்சுவலாக வந்து மார்னிங் 8 to 4 தான். 4க்கு அப்புறம் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அங்கே அனிமல்ஸ் வரும், காட்டெருமை, சிறுத்தை, அந்த மாதிரி அனிமல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னாங்க. இங்கே என்ட்ரன்ஸ் டைம் பார்த்த இடத்துலேருந்து உள்ளே வரணுன்னா பேட்ரி வண்டி இருக்குது. பட் நான் ஒரே ஒரு ஆள் தனியாக வரதுனால பேட்ரி வெஹிக்கிள் அலோடு இல்லை. யாராவது நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு பேட்ரி வெஹிக்கிள்ஸ் போகலாம். ஆல்மோஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 500-600 மீட்டர் இருக்குது, உள்ளே நடந்து போகணும். இது தேனி பக்கத்தில் பெரிய குளம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இது நல்லா அருமையாக பார்க்கலாம். நிறைய பேர் வருவாங்க. இது சனி ஞாயிறில் நிறைய கூட்டம் இருக்கும். மற்ற நாளில் விடுமுறை நாட்கள் கூட்டம் இருக்கும். வார நாட்களில் கூட்டம் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்தீங்கன்னா ஒரு காட்டுப்பகுதி பார்க்கலாம், ஒரு அருவி, நல்ல ஒரு சூழல், அமைதியான சூழல். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே, இந்த மலைக்கு அந்த பக்கம் ஊட்டி கொடைக்கானல் மலை இருக்குது. இந்த மலையோட சுற்றி இடையில காட்டுக்கொடியில் நடந்து போகிற ரோடெலாம் நல்லா தெளிவாக போட்டிருக்காங்க. கும்பகரை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. எல்லாம் மேடு பகுதியாக இருக்குது, நடந்து வரணும். இந்த வனப்பகுதி கேட் வழியாக பார்த்திங்கன்னா அந்த மலை நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். கொஞ்சம் நல்ல இயற்கை சூழலான பாதை தான், நடந்து போகலாம். பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே நடந்து போகலாம், வசதியாக இருக்குது. ஒரு மூலிகை வனம் இருக்குது, ஆனால் அடைச்சி வச்சுருக்காங்க, திறக்கலை. ஒருவேளை பராமரிப்பு சரியில்லையே நம்ம தெரியல. கழிப்பறை பகுதி உள்ளே வந்தால் கழிப்பறை பயன்படுத்த விருப்பப்படுறாங்க, பயன்படுத்திக்கோங்க. அனாவசியமாக வெளியே எங்கேயும் தவறாக பண்ணாதீங்க. தண்ணியும் இருக்குங்க. இப்போது ஒரு சின்ன குன்று ஏறி இறங்குறோம். இங்கே அழகாக படிக்கட்டெலாம் கட்டியிருக்காங்க, அருவி போகிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த படிக்கட்டு வழியாக இறங்கினா மறுபடியும் இங்கே சின்ன படிக்கட்டு இருக்குது ஏறுறதுக்கு. அருவியோட அடிப்பகுதிக்கு வந்தாச்சு. இதுதான் அருவிக்கிட்ட இருக்க ஒரு ஷெட்டு. மறுபடியும் சின்ன சின்ன உடை மாற்றும் அறை. இப்போ நம்ம அருவியை பார்க்க போகிறோம். அருவி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் இருக்குது. அருவி வர இடம் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு நான் சொன்னேன்ல, இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கி போகலாம், போய் பார்க்கலாம். அங்கே தான் அருவி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அருவியோட கீழே போகிறதுக்கான வழியும் இருக்குது. இங்கே சும்மா கீழே போய் பார்த்துட்டு வரலாம். உள்ளே பார்க்க போகிறோம். அருவி தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள். இப்போ கீழே வரைக்கும் போயிட்டாங்க. அருவி கீழே வரைக்கும் போகலாம் நம்ம. சின்ன பகுதி காடு, அருவிலும் தண்ணி ஓடுது. கீழே எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாரும்.